இவருக்கு இயற்கையாகவே 6 விரல் 6 விரல் நயினார் நாகேந்திரன். அப்போது ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகம் பார்க்கும்போது இவர் அரசியலில் மிகப்பெரிய ஆளுமையாக வருவார். அவங்க அப்பாவுக்கு ஜாதகம் பார்த்தோன்னையும் இந்த நம்பிக்கை வந்த பிறகு அவர் நேராக கருப்சாமி பாண்டியன்கிட்ட கொண்டு போய் ஜாயின் பண்ணி. கருப்சாமி பாண்டியன்னா திமுகவில் திருநெல்வேலியை கட்டி ஆண்டவர்னு இருக்கார். திருநெல்வேலியை கட்டி ஆண்டவர் கருப்சாமி பாண்டியனுடைய உதவியாளராக இருக்கார். இப்படி இருக்கிற பொழுது சசிகலா, நடராஜன், தினகரன், திவாகரன், சுதாகரன் எல்லாம் சவுத்து கோயிலுக்கு வருவாங்கள்ல. கோயிலுக்கு வந்தாலும் சரி, குற்றாலத்தில் குளிக்க போனாலும் சரி, கூட யார் கருப்சாமி பாண்டியன் அனுப்புவார்? நயினார் நாகேந்திரன் அனுப்புவார். ஏன்னா காரு செலவு பண்ணக்கூடிய சாராய வியாபாரம், பணம் நிறைய புழங்கக்கூடிய நபர். இவரே சாராய கடை எடுத்து சாராய கடையில் உட்காந்து சாராயை ஊற்றி குடிச்ச ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்போ இந்த இது சசிகலா குடும்பத்தோடு மிக நெருக்கமாக அவரை கொண்டு போகுது. ரெண்டாவது, நீங்கள் கார் பிஎம்டபிள்யூ, உடனே பிஎம்டபிள்யூ, பென்ஸா பென்ஸு. ஏன்னா சாரா வியாபாரத்தில் தான் பணம் கொட்டும் எப்பவுமே. இந்த சாரா வியாபாரத்துக்கான உதவி யார்? கருப்சாமி பாண்டியன். இப்படி ஓடிட்டு இருக்கிற பொழுது ஒரு ஸ்டேஜில் கருப்சாமி பாண்டியனுக்கும் சசிகலாவுக்கும் முரண்பாடு வருது. முரண்பாடு வந்த பிறகு அடுத்து இன்னொரு கருப்சாமி பாண்டியனை உருவாக்கணும். யார் அந்த கருப்சாமி பாண்டியன்? நம்ம நயினார் நாகேந்திரன்.